ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம இப்ப பார்க்க போற டாபிக் அல்ஜீப்ரால டைப் 4. இங்க என்ன ஃபார்முலா பார்க்க போறோம்னா a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் c ஸ்கொயர் மைனஸ் ab மைனஸ் bc மைனஸ் ca is equal to half into a minus b whole square plus b minus c whole square plus c minus a whole square. ஃப்ரெண்ட்ஸ், இப்ப இந்த ஃபார்முலா வச்சுதான் நம்ம சம்ஸ் எல்லாம் பார்க்க போறோம். இப்ப இந்த மொத்த டேர்மும் ஜீரோ ஆயிட்டா என்ன பண்றான்னு பாருங்களேன். இந்த மொத்த டேர்ம் ஜீரோ. இந்த ஜீரோ வந்து இந்த கண்டிஷன் எப்பப்பெல்லாம் ஜீரோ ஆவாங்கன்னா, சோ இங்க கண்டிஷன் a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் c ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ab பிளஸ் bc பிளஸ் ca. ஃப்ரெண்ட்ஸ், இப்ப எக்ஸாம்பிள் நான் a க்கு 5, b க்கு 5, c க்கு 5 சப்ஸ்டிட் பண்ணு வச்சுக்கோங்களேன். சோ அப்ப 25 பிளஸ் 25 பிளஸ் 25 நமக்கு 75 வருமா? சேம் அதே மாதிரி இங்க a க்கு 5, b க்கு 5. சோ அப்ப இது ஒரு 25 பிளஸ் 25 பிளஸ் 25. சோ அப்ப மொத்தமா இல்ல ரைட் ஹேண்ட் சைடும் 75 இருக்கு, லெஃப்ட் ஹேண்ட் சைடும் 75 இருக்கா? ஃப்ரெண்ட்ஸ், இப்ப இந்த டேர்ம் இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப மைனஸ் காமனா எடுத்துட்டு சோ இங்க மொத்த டைம் 75 மைனஸ் 75 ஜீரோ ஆயிடுவாங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இங்க ரெண்டு கண்டிஷன். சோ a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் c ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ab பிளஸ் bc பிளஸ் ca. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கண்டிஷன்ல நமக்கு ஜீரோ ஆவாங்க. அப்ப ஜீரோ ஆயிட்டாங்கன்னா நமக்கு மொத்தமா லெஃப்ட் ஹேண்ட் சைடு எல்லாமே ஜீரோ ஆயிடுறாங்களா? ஓகே, அப்ப நமக்கு எப்படி இருப்பாங்க ஃபைனலா? half into a minus b whole square plus b minus c whole square plus c minus a whole square is equal to 0 இருப்பாங்களா? இந்த ஹாஃபும் இந்த சைடு வந்து ஜீரோ ஆயிடும். ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நம்ம எப்படி எழுதலாம்னா a minus b whole square equal to 0 எழுதலாமா? அப்ப ரெண்டு சைடு ரூட் எடுத்தா இந்த ஸ்கொயர் போயிடுவாங்க. அப்ப ஃபைனலா நமக்கு எப்படி இருப்பாங்க? a is equal to b ன்னு எழுதலாம். அதே மாதிரி b minus c whole square equal to 0. ரெண்டு சைடு ரூட் எடுத்தா ஸ்கொயர் போயிடுவாங்க. சோ அப்ப b is equal to c ன்னு எழுதலாமா? ஃபைனலா c minus a whole square equal to 0. அப்ப நமக்கு c is equal to a ன்னு எழுதலாமா? ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, a is equal to b. அதே மாதிரி b is equal to c. அப்ப c is equal to c. அப்ப ஃபைனல் கன்க்ளூஷன் நம்ம எப்படி இருக்கும்னா a is equal to b is equal to c. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் வச்சுதான் நம்ம இங்க சம் சால்வ் பண்ண போறோம். இந்த கான்செப்ட் புரிஞ்சுட்டீங்கன்னா நமக்கு சம் சால்வ் பண்றது ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் சம். இஃப் a plus a comma b and c are real numbers such that a minus 3 whole square plus b minus 4 whole square plus c minus 5 whole square equal to 0, then a plus b plus c is equal to. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கான்செப்ட்ஸ் வந்து நமக்கு கிளியர் ஆயிடுச்சு. ஸோ அப்போ இது மாதிரி ஜீரோ வந்தாவே ஸ்ட்ரெயிட்டாவே நம்ம a minus 3 whole square equal to 0 போடலாமா? ஓகே, அப்ப ஃபைனலா நம்ம எப்படி எழுதலாம்? இந்த -3 இந்த சைடு போச்சுன்னா நமக்கு +3. ஓகே, அதே மாதிரி இப்போ இந்த ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு இது பிராக்டிஸ் பண்ண இந்த ஸ்கொயர்லாம் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். எழுதும் போதே ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நம்ம எப்படி எழுதலாம்? b - 4 equal to 0 எழுதலாமா? அப்ப b is equal to 4. அப்புறம் c - 5 equal to 0. அப்ப c is equal to 5. ஃப்ரெண்ட்ஸ், இங்க என்ன கொஸ்டின்? a plus b plus c. சோ அப்ப 3 plus 4 plus 5. 7 plus 5 நமக்கு 12 வரும். ஆப்ஷன் D is our answer. Next sum. If a minus 1 whole square plus b plus 2 whole square plus c plus 1 whole square equal to 0, then the value of 2a minus 3b plus 7c. Friends, நான் இந்த சம்ம நீங்க பார்த்தோன்னே நீங்க ஆன்சர் போட்டுருக்கலாம். ஸோ எப்படி நம்ம எழுதலாம்? இப்போ நம்ம அதோட கொஞ்சம் அட்வான்ஸா போயிட்டோம். இப்போ நம்ம a minus 1 equal to 0வை எழுத தேவையில்ல. ஸ்ட்ரெயிட்டாவே நம்ம a is equal to 1 ன்னு எழுதலாம். அப்ப b is equal to இங்க +2 இருக்கு. ஈக்குவேஷன் ஆன் சைட் போச்சுன்னா என்னவா மாறும்? -2வா மாறும். அதே மாதிரி c +1 இருக்கு. ஈக்குவேஷன் ஆன் சைட் போச்சுன்னா என்னவா மாறும்? -1ஆ மாறும். ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான் நமக்கு 2a. அப்ப நமக்கு 2 into 1 minus 3 into -2 plus 7 into -1. So 2 into 1 2 தான். Minus into minus plus 3 2s are 6. Plus into minus 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 7. So அப்ப 8 minus 7 friends நமக்கு 1 வருவாங்க. ஆப்ஷன் D is our answer. Next sum.
if a minus 3 whole square plus b minus 4 whole square plus c minus 9 whole square equal to 0, then the value of, friends, நம்ம straight away இப்போ என்ன போடலாம், a is equal to 3, b is equal to minus 4 equation on side போச்சுனா plus 4, c is equal to minus 10 equation on side போச்சுனா 9. Friends, அப்போ root of 3 plus 4 plus 9. So நமக்கு 3 plus 4 7, 7 plus 9 16. Friends, நமக்கு இப்ப root 16 வருது. root 16 னா நமக்கு என்ன வரும், plus 4 தான் வரும். Option B is our answer. Friends, இங்க பாருங்க, நமக்கு இப்ப x square is equal to 16 அப்படின்னு இருந்துச்சுன்னா x is equal to root of 16 எழுதிட்டு தான், ஸோ இது மாதிரி கண்டிஷன்ல தான் நமக்கு பிளஸ் ஆர் மைனஸ் 4 வரும். ஸோ வெறும் ரூட் மட்டும் இருந்துச்சுன்னா நமக்கு பாசிட்டிவ் வேல்யூ தான் வரும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த கான்செப்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் சம். If 3a plus 1 whole square plus b minus 1 whole square plus 2c minus 3 whole square equal to 0, then the value of 3a plus b plus 2c is equal to. Friends, இந்த சம் நீங்களே சால்வ் பண்ணுங்க பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்க பாருங்க, இப்போ நமக்கு 3a plus 1 equal to 0 எழுதலாமா? இந்த plus 1 ஈக்குவேஷன் அன்சைட் போச்சுன்னா மைனஸ் தான். அப்ப 3a is equal to minus 1. a is equal to minus 1 by 3 வருவாங்க. அதே மாதிரி இப்ப b minus 1 ஈக்குவேஷன் அன்சைட் போச்சுன்னா plus 1. c பாருங்க, ஸ்ட்ரைட்டாவே எழுதிடலாம், நமக்கு தான் தெரிஞ்சிருச்சு இல்லை இங்க எப்படி எழுதணும்னு. minus 3 ஈக்குவேஷன் அன்சைட் போச்சுன்னா என்ன, plus 3. 2 வந்து டிவிஷன்ல வந்துருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். இப்ப சப்ஸ்டிட் பண்றோம். 3a ஓகே, 3a. ஸோ அப்ப 3 இன்டூ a இருக்கிற இடத்துல மைனஸ் 1 by 3 பிளஸ் b இருக்கிற இடத்துல 1 தான், பிளஸ் 2 இன்டூ c இருக்கிற இடத்துல 3 by 2. ஸோ இந்த 2 கேன்சல் ஆயிடுவாங்க, இந்த 3 கேன்சல் ஆயிடுவாங்க. மைனஸ் 1 பிளஸ் 1, ஸோ இதுவும் ஸ்ட்ரைக் அவுட் ஆயிடும். ரிமைனிங் யார் இருப்பா, இந்த 3 மட்டும் தான் இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஆப்ஷன் A is our answer. Next sum. If 2a minus 1 whole square plus 4b minus 3 whole square plus 4c plus 5 whole square equal to 0, then the value of a cube plus b cube plus c cube plus 3abc by a square plus b square plus c square is. Friends, இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாவே எழுதிடலாமா? a ஓட வேல்யூ வந்து எவ்வளோ, plus 1 by 2, b ஓட வேல்யூ 3 by 4, c ஓட வேல்யூ மைனஸ் 5 by 4. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சுல்ல எப்படி இந்த வேல்யூஸ்லாம் எழுதணும்னு. நிறைய ஸ்டெப்ஸ் நீங்க கான்செப்ட்ஸ் புரிஞ்சுக்க நீங்க வந்து டைரக்டா இந்த ஃபைனல் ஸ்டெப் போயிடலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட். இப்போ இது எல்லாத்தையும் இப்போ நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ண, ஃப்ரெண்ட்ஸ், இதை 2 விதமா சால்வ் பண்ணலாம். பட் இது வந்து ஒரு ஃபார்முலா. இங்க என்ன ஃபார்முலானா, a if a plus b plus c equal to 0, then a cube plus b cube plus c cube plus 3abc is equal to 0. ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல மைனஸ் வரும். ஓகே, மைனஸ் 3abc ஈக்குவல் டு 0. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்க்குறோம். ஓகேவா, இந்த இடத்துல வந்து பிளஸ் 3abc கொடுத்துருக்காங்க. ரீசன் என்னன்னா இங்க சில வந்து மைனஸ் இருக்கு. ஸோ அப்போ இங்க புட் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல மைனஸ் வரும். ஓகேவா, இதுதான் கண்டிஷனு. a cube plus b cube plus c cube minus 3abc equal to 0. இப்போ பாருங்க, இது எல்லாத்தையும் ஆட் பண்றோம். ஸோ 1 by 2 plus 3 by 4 மைனஸ், ஏன்னா சி வந்து மைனஸ், ஸோ மைனஸ் 5 by 4. இப்போ எல்சிஎம் என்ன, 4ஆ, ஸோ 2 டைம்ஸ், ஸோ நமக்கு 2. ஸோ 1 3 மைனஸ் 5. பாருங்க, 5 மைனஸ் 5 0, 0 by 4ன்னு வருதா. ஃப்ரெண்ட்ஸ், அப்போ நம்மளுக்கு இந்த நியூமரேட்டர் டேர்ம் மொத்தமா 0 ஆயிட்டாங்கன்னா டினாமினேட்டர் 0 by anything is 0. அப்போ ஃபைனல் ஆன்சர் 0 வரும். ஆப்ஷன் டி இஸ் அவர் ஆன்சர். கிளியரா? இந்த சம், இந்த கியூப் சம்ஸை நான் டீடைல்டா உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல நான் அப்லோட் பண்றேன். இப்போ நெக்ஸ்ட் சம். இஃப் x not equal to 0, y not equal to 0 and z not equal to 0 and 1 by x square plus 1 by y square plus 1 by z square equal to 1 by xy 1 by yz plus 1 by zx, then find the relation among x, y, z is. Friends, இப்போ கிளாஸ் ஸ்டார்டிங்ல நம்ம ஃபார்முலா பார்த்தோம். எப்படி எல்லாம் ஈக்குவேஷன் வந்து 0 வருவாங்க, a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர்
plus C square is equal to AB plus BC plus CA. ஓகேவா? இதான் அந்த கண்டிஷன்ல பார்த்தோம். இப்ப இந்த கண்டிஷன்ல இருந்தா நமக்கு என்ன ஃபைனல் கன்க்ளூஷன் என்ன பார்த்தோம்? A is equal to B is equal to C. ஓகே, இங்க Aங்கிறது யாரு? இந்த 1 by x தான். ஓகே, அப்ப 1 by x. B இருக்கிற இடத்துல யார் இருக்கா? 1 by y. C இருக்கிற இடத்துல யார் இருக்கா? 1 by z. சோ இதெல்லாம் ஆப்ஷன்ஸ்ல இருக்கான்னு பார்க்கணும். சோ ஆப்ஷன்ஸ்ல நமக்கு இல்ல. சோ அப்ப என்ன பண்ணிருக்காங்க? எல்லா டேர்ம்ஸ்லயும் நம்ம ரெசிப்ரோக்கல் பண்ணிருக்காங்க. ரெசிப்ரோக்கல் பண்ண எல்லாத்துக்கும் x is equal to y is equal to z வருமா? ஃப்ரெண்ட்ஸ், ஆப்ஷன் D is our answer. இது மாதிரி இருந்தா இதுதான் ஆன்சர். சோ நமக்கு எல்லாமே இன்வெர்ஸ் பண்ணிக்கனால நம்ம x is equal to y equal to z. So option D is our answer. Next sum. If a plus b plus c whole square equal to 3 times a square plus b square plus c square, then which of the following is necessarily true? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த சம் உங்களுக்கு நான் ரெண்டு மெத்தட்லயும் சால்வ் பண்ண போறேன். இப்போ நம்ம கிளாஸ் படி நம்ம எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்த்துடலாம். ஓகே, இப்போ a plus b plus c whole square ஃபார்முலா எக்ஸ்பேண்ட் பண்ணா என்ன வரும்? நமக்கு a square plus b square plus c square plus 2ab plus 2bc plus 2ca. அதே மாதிரி இப்ப 3 வந்து உள்ள மல்டிபிள் பண்ணி எழுதிடுறோம். சோ அப்ப 3a ஸ்கொயர் பிளஸ் 3b ஸ்கொயர் பிளஸ் 3c ஸ்கொயர். இப்ப இந்த ஒரு a ஸ்கொயர் இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸா மாறிடுவாங்களா? ஓகே, சோ அப்ப நமக்கு 3a ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் பிளஸ் 3b ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் பிளஸ் 3c ஸ்கொயர் மைனஸ் c ஸ்கொயர். ஃப்ரெண்ட்ஸ், சப்ட்ராக்ட் பண்ணா நமக்கு 2a ஸ்கொயர் பிளஸ் 2b ஸ்கொயர் பிளஸ் 2c ஸ்கொயர் வருமா? இங்கேயும் இந்த டேர்ம்ல இன்சைட் போயிட்டாங்க. இந்த டேர்ம் அப்படியே நம்ம கீழே ஃபாலோ பண்ணிட்டே வரோம். ஸோ அப்ப 2ab பிளஸ் 2bc பிளஸ் 2ac. ஓகே, இப்ப ரெண்டு சைட்லயுமே நம்ம 2 வந்து காமன் எடுத்துறோம். காமன் எடுத்துட்டா ab பிளஸ் bc பிளஸ் ac is equal to 2 times a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் c ஸ்கொயர். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த 2 கேன்சல் ஆயிடுமா? இப்ப நம்மளுக்கு இந்த கண்டிஷன் வந்து வராங்களா? இப்ப இது மாதிரி ரெண்டுமே ஈக்குவலா இருந்தா நமக்கு என்ன கண்டிஷன்? a is equal to b is equal to c. ஃப்ரெண்ட்ஸ், ஆப்ஷன் C is our answer. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு மெத்தட். ஓகே, இன்னொரு மெத்தட் என்னன்னா, நம்ம எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு வேல்யூ புட்டிங்ல நம்ம ஏதாவது யூஸ் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். சோ இப்ப பாருங்க, so a is equal to 1, b equal to 1, c equal to 1 சப்ஸ்டிட்யூட் பண்றோம். so a equal to 1, b equal to 1, c equal to 1. சோ இத ஸ்கொயர் பண்ணணும். இத ஸ்கொயர் பண்ணா என்ன வரும்? 3 ஸ்கொயர். சோ இங்க பாருங்க, சோ எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணா 1 plus 1 plus 1 நமக்கு 3 ஸ்கொயர்னு வரும். ஈக்குவல் டு 3 into a ஸ்கொயர் 1 ஸ்கொயர் plus 1 ஸ்கொயர் plus 1 ஸ்கொயர். சோ இது 1 ஸ்கொயர்னா 1 தானே. சோ இங்கேயும் 3 தான். சோ அப்ப 3 ஸ்கொயர் is equal to 3 into 3. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, ரெண்டுமே ஈக்குவல். 9 is equal to 9. அப்ப நம்ம அசியூம் பண்ண வேல்யூஸ்லாம் கரெக்டா? அப்ப எல்லாமே ஈக்குவல். அப்ப a is equal to b is equal to c is equal to 1. Option C is our answer. Okay, next sum. If a square plus b square plus c square equal to 147 and a plus b plus c equal to 21, then find a minus b plus c divided by a plus b minus c. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம இந்த சம்ஸ்லாம் நீங்க நிறைய பிராக்டிஸ் பண்ணியிருந்தா தான் இந்த சம் நம்ம ஈஸியா சால்வ் பண்ண முடியும். உங்களுக்கு ஏதாவது கிளிக் ஆகுதா? இங்க a plus b plus c equal to 21னா, சோ இங்க பாருங்க 7 plus 7 plus 7 is equal to 21. ஓகே, அதே மாதிரி 7 ஸ்கொயர். 7 ஸ்கொயர்னா நமக்கு யாரு? 49. 49 plus 49 plus 49 is equal to 147. அப்ப நம்ம வேல்யூஸ் புட் பண்ணதெல்லாம் கரெக்டா? ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். அப்ப நம்மளுக்கு a is equal to b is equal to c அந்த கண்டிஷன் ஈஸியா சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஓகே, அப்ப எல்லாமே ஈக்குவல் தான். சோ இங்க பாருங்க, அப்ப 7 ஏங்கிறது 7 எல்லாமே ஈக்குவல், b c எல்லாமே நமக்கு 7 தான். சோ அப்ப நமக்கு 7 minus 7 plus 7 divided by 7 plus 7 minus 7. சோ கேன்சல் ஆயிடுமா? சோ 7 divided by 7 இருப்பாங்க. சோ 7 divided by 7 னா ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு 1 வரும். ஆப்ஷன் C is our answer. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.